Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஊதிய உயர்வு வழங்கக் கோரி தனி அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனி அலுவலர்கள் மற்றும் தொடர்பு அலுவலர்கள் சுமார் 700 பேர் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைத்த ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அலுவலர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பூமா கோயில் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை துவக்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆலை அரவை பகுதிக்குள் கரும்பு பயிரிட்டு வரும் 100க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள், ஆலையின் நிர்வாக அதிகாரிகள் பங்கேற்றனர். மகசூல் இழப்பு மற்றும் பண இழப்பு தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் அடுக்கடுக்காக முன்வைத்த நிலையில் அதற்கு பதிலளிக்க அதிகாரிகள் திணறினர். இதனால் எந்தவித முடிவும் எட்டப்படாமலேயே கூட்டம் முடிவுற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே படைப்புழு தாக்குதலால் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் மக்காசோளம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உசிலம்பட்டி சேடப்பட்டி ஒன்றியத்தில் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த மக்காசோளம் படைப்புழுக்களால் சேதமடைந்துள்ளது. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்காச்சோள பயிர்களை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். 25 ஏக்கருக்கு மேலே நான் வச்சுருக்கேன். ரொம்ப வாழ்வாதாரம் இதாகி ரொம்ப இன்றைக்கி நான் குறைஞ்சது ஒரு 2 லட்ச ரூபாய் மேலே செலவு வச்சுட்டு ஒன்றுமே பலம் இல்லாமல் சும்மா இருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் செயற்கையான நஷ்டத்தை ஏற்படுத்தும் போக்கில் விவசாயிகளுக்கு விரோதமாக அரசு செயல்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து உடனடியாக தண்ணீர் திறக்காத பட்சத்தில் சம்பா தாளடி பயிர்கள் காய்ந்து கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மேட்டூர் அணையிலிருந்து உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என பாபநாசம் பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ எல்லாம் பூக்கிற நேரத்தில் இருக்கிற பயிருக்கு தண்ணி வேணும்னு பல முறை சொல்லி இது வரைக்கும் அதிகாரிகள் மெத்தனாக இருக்காங்க. இப்போ தண்ணி திறந்து விட்டால் உங்களுக்கு என்ன 120 அடி ஆகுனீங்க, 120 ஆகிடுச்சு. உடனே 10,000 கண்ணாடி தண்ணி எடுத்தோன்னா இப்போ தண்ணி எடுத்தால் 1 மணி நேரத்தில் இங்கே வந்து சேர்ந்துருமா டெல்டாவுக்கு? 5 நாள் ஆகும். நீங்கள் இன்றைக்கி தண்ணி எடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு 8ஆம் தேதி 7ஆம் தேதி தண்ணி கிடைக்கும். அது மாதிரிலாம் இது வரைக்கும் 2 நாளாக மெத்தனமாகவே தண்ணி எடுக்கல. மேட்டூர் டேம் ஓவர் ஃப்ளோ ஆகி 2 நாள் ஆகுது. 1000 கண்ணாடி 500 கண்ணாடி எடுத்தால் என்றைக்கு அந்த தண்ணி வந்து சேர்ந்து நீங்களாம் ஒரு செயற்கையாக வந்து ஒரு விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுத்துறீங்க. உடனே தண்ணி விடணும், இல்லைன்னா அந்த பயிரெலாம் நாங்களாம் அறுக்க முடியாது, மாடு விட்டு மேய்க்கிற நிலைமை ஆகிட்டு போட்டுருக்கு. உடனே இன்றைக்கே தண்ணி திறக்கணும், விவசாய சார்பாக கேட்டுக்கிறேன். கரூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் இறக்குமதி கொள்கையால் சுமார் 1000 டன் கொசுவலை தேங்கும் நிலையில் உள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிலோவுக்கு $3.50 குறைவான கொசுவலைகளை இறக்குமதி செய்ய தடை உள்ள நிலையில் விலை அதிகமாக வைத்து இறக்குமதி செய்வதால் உள்ளூர் விற்பனை முடங்கியுள்ளதாக பாரம்பரிய கொசுவலை உற்பத்தியாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கொசுவலைகளால் 1000 டன் கொசுவலை தேங்கும் நிலை உள்ளதாகவும் சுமார் 25 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். $3.60 மற்றும் பல்வேறு நூதன முறைகளில் அதிக பில்லிங் செய்து நூதன முறைகளில் அதிக அளவு முன்பு இருந்ததை விட அதிக சரக்கு வந்து கொண்டிருக்கிறது. தைவானிலிருந்து துறைமுகத்திற்கு மாதம் 30 கண்டெய்னர் முதற்கொண்டு கொசுவலை துணி, டெக்ஸ்டைல் துணி இந்த மாதிரி பெயர்களில் நிறைய வந்து எங்களுக்கு மிகவும் பாதிப்படைந்தது. சிவகங்கையில் அவதூறு பரப்பும் வகையில் போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் பன்னீர் அணி நிர்வாகிகள் சமுதாய பிரிவினையை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டும் விதமாக இரவு நேரத்தில் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளதாக புகார் அளித்துள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது அவதூறு பரப்பும் வகையில் போஸ்டர்கள் ஒட்டியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷிடம் மனு அளித்துள்ளார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ரேஷன் கடை ஊழியர் தாக்கப்பட்டதை கண்டித்து கடைகளை அடைத்து ரேஷன் கடை ஊழியர்கள் காவல் நிலையம் முன் திரண்டனர். மண்ணாய்க்கன்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடையில் மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். அவரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தகராறு செய்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இருவரும் ஒருவர் மீது ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் சசிகுமாருக்கு ஆதரவாக ரேஷன் கடை ஊழியர்கள் கடைகளை மூடி காவல் நிலையம் முன்பு திரண்ட பரபரப்பு ஏற்பட்டது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமத்தில் மயானத்திற்கு செல்ல உரிய வழி ஏற்படுத்தி தர பல முறை புகார் அளித்தும் பலனில்லாத அவலம் தொடர்கிறது. கீழான வயல் பகுதியில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் நிலையில் அங்கு அடிப்படை வசதிக்கே அல்லாடும் நிலை உள்ளது. போதாக்குறைக்கு இங்கு மயானத்திற்கும் உரிய பாதை இல்லை. இதனால் சடலங்களை சுமார் 1 கிலோமீட்டர் காடு, மலை, வயல் என கடந்து ஒற்றையடி பாதையில் ஆபத்தான முறையில் மிகுந்த சிரமத்திற்கு இடையே இறுதிச் சடங்கு செய்ய சுமந்து செல்ல வேண்டிய அவலத்திற்கு கிராம மக்கள் ஆளாகியுள்ளனர். இதைக் கண்டு ஸ்டாலின் ஆட்சியில் வாழும்போதும் நிம்மதி இல்லை, போகும்போதும் நிம்மதி இல்லையே என மக்கள்